வணக்கம் டெக்னம்லா. இன்னைக்கு நம்ம ஒரு டபுள் அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்கிறது நேற்று அறிமுகமான இந்த ரெட்மி Y3 மற்றும் ரெட்மி 7. இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டிஸ்பிளே, ஒரே மாதிரியான ப்ராசஸர் மற்றும் பேட்டரியும் ஒரே மாதிரியான 4000 mAh தான் இருக்குது. கேமரா டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் ரெண்டுமே மாறுபட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் இதோட அறிமுக பார்வை மற்றும் இந்த ரெண்டு ஃபோன்களையும் எடுத்த ஃபோட்டோஸையும் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. ரெட்மி Y3 ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 10,000 ரூபா, 4GB RAM 64GB வேரியண்ட் 12,000 ரூபா. ரெட், ப்ளூ, பிளாக் கலர்ஸில் இது கிடைக்கும். ரெட்மி 7ம் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 8,000 ரூபா, 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 9,000 ரூபா. இதுவும் ரெட், ப்ளூ, பிளாக் கலர் வேரியண்ட்ஸில் கிடைக்குது. இப்போ ரெண்டு ஃபோனையும் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ்க்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே பின், யூசர் மேனுவல், ஃபோன்ஸ், சாஃப்ட் பேக் கேஸ், 10 வாட்ஸ் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள் இருக்குது. ரெண்டு ஃபோனுமே பிளாஸ்டிக் பாடி தான், கிரேடியன்ட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் டூவல் கேமரா, LED ஃப்ளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. மேல் பக்கம் IR போர்ட், ஆடியோ போர்ட் மற்றும் ஒரு மைக். கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர், மைக்ரோ USB போர்ட் மற்றும் மைக். ரெண்டு ஸ்பீக்கர்கள் இருந்தாலும் ஒரு சைடில் தான் ஸ்பீக்கர் இருக்குது, இன்னொன்றில் மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது டூவல் சிம் மற்றும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போடலாம். 12 VT சப்போர்ட் உண்டு. 6.26 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன், வாட்டர் ட்ராப் நாச் ஓடி வருது. அவங்க மொழியில் இது டாட் நாச். நாச் ஹைட் பண்ணுற செட்டிங்ஸ் இல்லை. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் ஓடி வருது. 450 nits பிரைட்னஸ் மற்றும் 1500:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. ஐ கேர் மோட், டபுள் டேப் டு ஸ்க்ரீன் வேக் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி MIUI 10ல் ரெண்டு ஃபோனுமே ரன் ஆகுது. MIUIயில் உள்ள எல்லா ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. டூவல் ஸ்பேஸ், செகண்ட் ஸ்பேஸ், ஜெஸ்டர் நேவிகேஷன், ஒன் ஹேண்ட் மோட், ஆப் லாக் எல்லாமே உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபோனுமே ஸ்னாப்ட்ராகன் 632 ப்ராசஸரில் பவர் ஆகுது. இப்போ சமீபத்தில் வந்த மோட்டோ G7, ஹானர் 8C, ZenFone Max M2ல் உள்ள சேம் ப்ராசஸர். என்ட்ரி லெவல் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் இது. டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். தனியாக கேமிங் ரிவ்யூ போடுறேன். லவுட் ஸ்பீக்கர் குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. இனி கேமராவுக்கு வருவோம். இங்கு தான் ரெண்டுமே வேறுபட்டு இருக்குது. ரெண்டு ஃபோன்லேயும் பின்பக்கம் டுவல் கேமரா, 12 MP மெயின் சென்சர் மற்றும் 2 MP டெப்த் சென்சர் இருக்குது. ஆனால் செல்ஃபி கேமரா வேறு. ரெட்மி Y3 செல்ஃபி பிரியர்களுக்காக செல்ஃபி ஜென்ரேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 32 MP ஃப்ரண்ட் கேமரா, EIS ஓடி வருது. ஸோ ஷேக் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு செல்ஃபி வீடியோவும் எடுக்கலாம். மொத்தத்தில் பெட்டர் செல்ஃபி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ சாம்பிள் பார்த்து நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ரெட்மி 7ல் 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. செல்ஃபிக்கு LED லைட் ஃப்ரண்டில் ரெண்டுலேயும் இல்லை, ஆனால் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் இருக்குது. ரெண்டு ஃபோனும் 4000 mAh பேட்டரியோடு வருது. ஸோ இதான் இந்த ரெட்மி Y3 மற்றும் ரெட்மி 7ஓட அன்பாக்சிங் முதல் பார்வை மற்றும் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ பெரிதாக கேமராவை தவிர ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த விலைக்கு இது ஒர்த்தா? இந்த ரெண்டில் நீங்கள் சூஸ் பண்ணால் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட முழுமையான விமர்சனம் மற்றும் கேமிங் விமர்சனம் நான் அடுத்தது போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.